ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளியாகி மலையாள சினிமாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அங்கு நடிகைகள் பலரும் வெளிப்படையாக தாங்கள் எதிர்கொண்ட பாலியல் தொல்லைகள் குறித்து பேசி வருகின்றனர். இதற்கிடையே பெண் ஒருவர் அளித்த புகாரில் பிரபல மலையாள நடிகர் நிவின் பாலி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக இருப்பவர் நிவின் பாலி. அவர் நடித்த பிரேமம் திரைப்படம் கேரளாவை தவிர்த்து தமிழகம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் வெற்றியடைந்தது. குறிப்பாக அவரது நடிப்பை பலரும் பாராட்டினார்கள். இந்நிலையில் இந்த வருடம் கூட அவரது நடிப்பில் வெளியான வருஷங்களுக்கு ஷேஷம் திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பலரையும் கவர்ந்தது. இயக்குனர் ராம் இயக்கத்தில் தற்போது தமிழில் 7 கடல் 7 மலை திரைப்படத்தில் அவர் நடித்து வருகிறார். இந்நிலையில் மலையாள சினிமாவில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் புகார்கள் குறித்து வெளியான ஹேமா கமிட்டி அறிக்கை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இதில் பல முக்கிய நடிகர்கள், இயக்குநர்கள் மீதும் பாலியல் புகார்கள் தரப்பட்டன. அதைத் தொடர்ந்து அங்கு நடிகைகள், பெண் தொழில்நுட்ப கலைஞர்கள் பலரும் வெளிப்படையாக தாங்கள் எதிர்கொண்ட பாலியல் தொல்லைகள் குறித்து பேசி வருகிறார்கள். இதற்கிடையே பாலியல் புகாரில் நடிகர் நிவின் பாலி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மலையாளத்தில் பிரபல நடிகராக இருக்கக்கூடிய நிவின் பாலி மீது இப்போது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நெறியமங்கலத்தைச் சேர்ந்த பெண் இந்த புகாரை அளித்துள்ளார். சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி நிவின் பாலி தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவர் தனது புகாரில் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் எர்ணாகுளத்தில் உள்ள ஊனுக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மலையாள சினிமாவில் முக்கிய நடிகராக வலம் வரும் நிவின் பாலி நடித்த பிரேமம் திரைப்படம் தமிழில் கூட சூப்பர் ஹிட் அடித்தது. மேலும் அவர் தமிழில் நேரம், ரிச்சி உள்ளிட்ட படங்களிலும் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவர் மீது இப்படி ஒரு புகார் வந்திருப்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இந்த ஒரு சர்ச்சைக்கு தற்போது வரை நிவின் பாலி எந்த ஒரு விளக்கமும் தராத நிலையில் அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இதுபோன்ற பாலியல் புகார்களில் இன்னும் பல முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் இடம்பெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.